ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ண போறாருன்றது அவர் தான் தெளிவுபடுத்தணும். கண்டிப்பா. ஆனா நிச்சயமா பண்ணணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம். ஏன்னா அவர் படப்பிடிப்பில் நடந்தது. வேற எங்கேயும் நடந்தா கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எங்கேயோ ஒருத்தர், ஏன்னா இப்போ ஆம்ஸ்டாங்குடைய மரணத்தின் போய் நேரில் போய் நின்னாரு. அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி ஆம்ஸ்டாங்கை பார்த்தாருன்னு யாருக்குமே இங்கே தெரியாது. அன்றைக்கி தான் நானே அவர் வீட்டில் பார்த்தேன். என்ன சம்மந்தனே தெரியல எனக்கு. இதுக்கு முன்னாடி நானே அவரை பார்த்ததில்லை. எனக்கு வரைக்கும் இல்லை ஒரு ஃபோட்டோ கூட வந்ததில்லை சார். இதுக்கு ஆம்ஸ்டாங் கூட இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ கூட வந்ததில்லை சமூக வலைத்தளங்களில். திடீர்னு போய் நின்னாரு. சரி, ஏதோ ஒரு அரசியல் லாபம், அது என்னவோ, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் இது வெளிப்படையாக உங்களுடைய செட்டில் நடந்திருக்குன்னு நினைக்கும் போதே நீங்கள் அதை கண்டிப்பாக போய் உதவி பண்ணணும். அவருடைய குடும்ப பின்னணியை பார்க்கணும். ஏன்னா அவங்களாம் சார் அந்த சம்பளத்தை நம்பி தான் சார் குடும்பம் போய்ச்சிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம என்ன தான் பேச, இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இவங்க சண்டை போடுறாங்க, இவங்க இங்கே காசு வரல, இது வரல, அது வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் என்ன தான் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒன்றும் வேணாம் சார், நம்ம கிட்ட ஒரு ஸ்டாஃப் வேலை செய்கிறாரு, திடீர்னு போகிறாரு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு மாதம் வேலைக்கே வர முடியாத சுச்சுவேஷன். நம்ம ஆஃபீஸில் தான் சார் பண்ணுவோம். அது ஒரு மாதம் சம்பளத்தை நம்ம கொடுப்போம். ஒன்று பாதியாச்சும் கொடுப்போம். அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். சரிப்பா, நீ வேலை வரல, உன்னால வேலையும் பாதிக்குது, பட் உன்னுடைய சூழ்நிலையும் நாங்கள் மதிக்கிறோம், பாதி சம்பளம் வச்சுக்கப்போ நீ அடுத்த மாதம் வேலைக்கு வந்திருப்பா நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதாபிமானம், இதுதான் மனிதாபிமானன்றது. கண்டிப்பாக நிச்சயம் அந்த மாதிரி விஷயங்களை ரஞ்சித் அவர்கள் பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக ஒரு பண்ணி இருக்கணும். இது வரைக்கும் பண்ணலாம் கூட, இனிமேல் பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுதான் பதில்.